வணக்கம். நீங்க காதலிக்கிறீங்க. 5 வருஷமா காதலிக்கிறீங்க. திருமணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா 2 பேருக்குமே ஒரே நாசி, நட்சத்திரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசுல பயம் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அப்படின்னா, காதலிக்கும்போது நீங்க ஜோசியம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப காதலிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ண போம்போது ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்திருக்கும். இப்ப காமனாவே ஆ காதலிச்சிட்டீங்க அப்படின்னா, பெட்டர் டைரக்ட்டாவே நீங்க திருமணத்துக்கு போயிருங்க. நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல வந்தீங்கன்னா ஒத்துழைக்காது. சரிங்களா? அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க மனசுல ஏத்துனீங்கன்னா, இங்க பை மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, காதலிக்கிறவங்க டைரக்ட்டா பொருத்த ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், டைரக்ட்டா திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருவோம். ஆனா, இப்ப உங்களுக்கு உறுத்தல் ஏன் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா திருமணம் பண்றது என்பது கடினம் தான். ஏன் அப்படின்னா, நாளைக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வருது அப்படின்னா, ஏன்டா திருமணம் பண்ணன்ற மாரி கொண்டு வந்துட்டோம். இதுல வேற ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் 2 பேருக்குமே அப்படின்னு வரும்போது, ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு யாராவது ஒரு ஆள் விட்டு குடுத்து போற மாரியே இருக்கும். விட்டு குடுத்துன்னா, சரி கணவருக்கு மனைவி விட்டு குடுத்து போற மாரி இருக்கும். இல்ல மனைவிக்கு கணவர் விட்டு குடுத்து போற மாரி இருக்கும். இப்படி யாராவது விட்டு குடுத்து போகும் பட்சத்தில் இந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி இல்ல, நான் நினைச்சது நான் நினைக்கிறது தான் நடக்கணும். நான் நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே ராசி, ஒரே நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜி பொருத்தம் இல்ல. மேஜர் மாங்கல்ய பொருத்தம் இல்ல. இந்த மாங்கல்ய பொருத்தம் வாழ்க்கைய சரியா வாழ விடாது. சரிங்களா? அப்ப இது உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் 5 வருஷம் காதலிச்சிட்டேன். அதிலேயே நான் தொடரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா, பெட்டர் நீங்க அப்படியே தொடர்றது நல்லது. ஏன் அப்படின்னா, ரஜ்ஜி பொருத்தத்த பார்த்தீங்கன்னா, மேஜர் 5 ரஜ்ஜி இருக்குது. அந்த 5 ரஜ்ஜில ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 2 ரஜ்ஜிக்கு ஸோ அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது ஸோ சிரோ ரஜ்ஜி, அந்த உரு ரஜ்ஜி அப்படின்னு 2 ரஜ்ஜி இருக்குது. இந்த 2 ரஜ்ஜில நீங்க ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா, பை மிஸ்டேக்ஸ் நடக்கும் திருமண வாழ்க்கை. பட் அந்த இது இல்லாம வேற ஏதாவது ரஜ்ஜிவா இருந்துட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கையில இருப்பீங்க. காதலிச்சிட்டோன்றதுக்காண்டி திருமண வாழ்க்கையை வாழ்வீங்க. அதுவே நல்ல கணவரா, நல்ல மனைவியா நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க தொடரலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரங்கள் சம்பவம் ஏதாவது நடக்கும். நடக்கும்போது அத இப்ப உங்களுக்கு ரியலைஸ்ட் ஆகாது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரப்போற பிள்ளைங்களுக்கு இத நீங்க மாத்தி அமைச்சுக்கிடுவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்த முடியாது. நம்ம பிடிச்சபடியில இருப்போம். அத அனுபவிச்சுக்கிடுவோம், செஞ்சுக்கிடுவோம். ஆனா இத மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ண வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இத மாத்தி அமைப்போம்னு உங்க பிள்ளைங்களோட குடுமி உங்க கையில இருக்கும். அந்த பிள்ளைங்க குடுமிய மட்டும் ஆட்டுறதுக்கு நமக்கு பவர் இருக்கு. மத்தபடி நம்ம குடுமிய ஆட்ட முடியாது. சம்பவம் நடக்கும். சரிங்களா? மத்தபடி யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜனன ஜாதகமும், அவங்க ஜனன ஜாதகம் ஒத்து வருதான்னு பாருங்க. ஒத்து வந்துச்சுன்னா, இதுல நீங்க தொடரலாம். ஒத்து வரல அப்படின்னா, பெட்டர் அப்படியே பேசி நீங்களாவே டெலிவர் ஆயிக்கிறது நல்லது. சரிங்களா?